அவன் மனுஷனோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துலயும் சரி துக்கத்துலயும் சரி அந்த அந்த மனுஷனோட படத்தை பாக்குறதுக்கு கடைசி படம்ட்டு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு. நீட்டு ஒரு பக்கம் இருக்குது சரியா, நீட்டுக்கும் ஜனநாயகன் மூவிக்கும் என்ன சம்பந்தம் இல்ல தலித்து அந்த கேஸ்ட் எல்லாம் எதுக்கு கொண்டு வரானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் எம்எல்ஏஸ்லாம் படம் பார்க்க கூடாதா? என்னடா இது, எம்எல்ஏ எல்லாம் படம் பார்க்க கூடாதா? மாமன்னன் படம் மட்டும் என்ன மேயர்கிட்ட போய் மைக்க தூக்கி நீட்டினீங்களா? எப்படி இருந்தது படம் பார்த்தீங்களா அப்படின்னு எதுக்கு கேட்டீங்க? என்னது இது, எம்எல்ஏஸ்லாம் படம் பார்க்க கூடாதா? எம்எல்ஏ எல்லாம் அழுக கூடாதா? என்னடா இது? என்ன இது புரியவே இல்லையே. அந்த மனுஷன் சிஎம் கடைசி படம் எவ்வளோ கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்து எனக்கு நீட் அது ஒரு பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையோட இது எதுக்கு சேர்க்குறீங்கன்றதே எனக்கு புரியல. என்ன பிரச்சனை? ஜனநாயகம் பேன் பண்ணுமா? என்ன எக்ஸாக்ட் பிரச்சனை? என்ன ஃபேர் நீட் பேன் நீட் இதுதானே? இதுல எங்க இருந்து அது வந்தது அப்படின்றதே எனக்கு புரியல. எவனா தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு கரண்ட் சினரியோ. அதான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க? முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே அவர் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரு அவரு? என்னத்தை எடுத்துன்னு வராருன்னு எனக்கு புரியல கைஸ். தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததெல்லாம் பெருசா? டிவிக்கு அமைச்சர்கள்லாம் வேலை செய்யறாங்களா? வன்னியர் சங்கத்துக்கும் முரண். எனக்கு புரியல. என்னதான் இந்த மனுஷன் பேச வர எக்ஸாக்ட் ப்ரொட்டஸ்ட் எதுக்கு? நீட்டுக்காக தானே. அதை பத்தி யாரும் அங்க பேசல. ஒன்னே விஜயை பத்தி பேசுறது, இல்ல ஜனநாயக பத்தி பேசுறது, இல்ல டிவிக்கு ஆட்சியை பத்தி பேசுறது, இல்ல வர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி பேசுறது. இதுக்கு பத்தி பேசுறதுக்கு எதுக்கு அது? அப்ப அதுக்கான பேருன்னு வச்சுட்டு போயிடலாமே. எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசலாம். என்ன கண்டென்ட்லாம் அவங்க பேசுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தப்பா இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டுக்காக பேச வந்தீங்கன்னா நீட்டுக்காக மட்டும் பேசுங்க. இது நீடே இல்லைங்க. இது எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது தேவையே கிடையாது. எதுக்கு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? 6 மாசம் கூட ஆகல. என்ன 5 வருஷமா ஒன்னும் புடுங்கல. புடுங்க ஒருத்தர் வராருன்னா என்ன எனக்கு புரியலையேங்க. எனக்கு காண்டுதாங்க ஆகுது லூசு மாதிரி பேசுறது. தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம். அதனால தேம்பி எழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சபாநாயகர் அவர் சொல்றாரு, உலகஸ்டு வாழ்வன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகன். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐயா லீவாயா இன்னைக்கு? இல்லை எனக்கு புரியல. ஏன் எம்எல்ஏஸ்லாம் படம் பார்க்க கூடாதா? எம்எல்ஏ எல்லாம் கண் கலங்க கூடாதா? எவன் ரூல்ஸ் போட்டிருக்கானா எவனாவது? இப்போ கவர்மெண்ட்ல எம்எல்ஏ ஓகே. இப்போ அவங்களுக்குன்னு ஃபிக்ஸட் லீவ் எல்லாம் கிடையாது. இப்போ அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு லீவு, ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை வேணும் லீவ் வேணும், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விடுமுறை அவங்க எடுத்துக்கலாம் சரியா? அதுக்கு ரூல்ஸே இருக்குது. ஒரு எமோஷன்ஸை காட்டக்கூட கூடாதா? நாங்க யாரும் காட்டக்கூடாதா? டிவிக்கேல இருக்கவங்க ஒரு எமோஷன்ஸா அழக்கூட கூடாதா? என்னடா இது? இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்ல, திராணி இல்ல. நீங்க சினிமா தேட்டர்ல அவ்வளவு அமைச்சர் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். புரட்சித்துல எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சியில் அம்மா இருந்தாங்க, அரசியல் சிறை உலகில் இருந்தா வந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு தமிழ் மக்கள் நலன் இன்னைக்கு காவிரி டெல்டா எல்லாமே இன்னைக்கு வறண்டு போய் இருக்கு. மாமன்னன் படம் என்னது? அவர் டெப்டி சிஎம்மா இருந்தாரு. மாமன்னன் படம் ஏன் வந்தது? எதுக்கு வந்தது? அப்பெல்லாம் யாரும் கிளம்பி போலையா? மேயர்கிட்ட தூக்கின்னு போலையா? மைக்க தூக்கின்னு போலையா? ஒருத்தர் மாமன்னன் படம் பார்த்துட்டு இருந்தீங்களே, நல்லா இருந்ததா? அப்படி கூலி படம் நல்லா இருந்ததா? நீ எல்லாம் கிளம்பி போனீங்களே, என்னது இது? அப்ப தெரியலையா? அப்ப எத்தனை பேர் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாத்ரூம் போக முடியாம? எத்தனை பேர் போனாங்க பிடிச்சிட்டு? என்னது நாய் அடைக்கிற மாதிரி வண்டியில தூக்கி போட்டீங்களா அடிச்சு? அப்ப தெரியலையா? அப்ப பேச மாட்டாரு இந்த நைனா. இப்பதான் வருவார் நைனாக்கு. இப்பதான் கண்ணு தெரியும். கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்துல மூஞ்சில கட்சி கட்டிட்டு உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. எனக்கு இவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. கஞ்சா கேஸ்ல மாட்டினவர்லாம் இப்ப நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றேன்ற பேர்ல விஜய் அண்ணாவை பர்சனலா தாக்குறீங்க. என்ன இதுக்கு பர்சனலா தாக்குறீங்க விஜய் அண்ணாவை?
ஒரு பிரச்சனை நடக்கும்போது அப்ப அந்த மனுஷன் செலிபிரிட்டிங்க, சூப்பர் ஸ்டார் அளவு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மக்கள், ஓகேவா? அப்ப வந்து கர்ச்சீஃபை கட்டிட்டு தான் வர முடியும், சரியா? அந்த மாதிரி வரலன்னா என்ன பர்பஸ்க்கு வந்தோமோ அந்த பர்பஸே மாறி எல்லாரும் அங்க ஓடி போயிடுவாங்க, சரியா? என்ன பர்பஸ், நோக்கம் மாறிடக்கூடாது. அதுக்கு தான் அந்த மனுஷன் ஃபேஸ்ல கர்ச்சீஃப் கட்டிட்டு வர்றது, சரியா? கஞ்சா கேஸ்ல உள்ள போனது, என்னது நீட்டை பத்தி பேசுறேன்னு போனது, பர்சனலி டிவிகேவை தாக்குறது, விஜயனாவை தாக்குறது, ஜனநாயகன் மூவியை தாக்குறது, என்ன மேட்டரோ அதை பேசுங்க, தேவையில்லாத பேசக்கூடாது. இந்த பாருங்க, எம்ஜிஆர் நடித்த இதே கனி படம் பார்த்து கண் கலங்கி எடப்பாடி பழனிசாமி. ஆனா வந்து மனுஷன் வந்து சொல்வாரு, மக்கள் திண்டாடி கொண்டிருக்கும் ஜனநாயகன் காட்சியை பார்த்து கொண்டாடி செல்ஃபி பதவிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுதான், நீங்களாம் அதை பேசலாமா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்தா அது எமோஷனல், நமக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, அவ்வளவுதான். போய் கூலி படம் பார்த்தால அதுக்கெல்லாம் தேவைதான் சார். கரெக்டா சொன்ன தம்பி, சொன்ன செய்யலாமா? அத இந்த தூய்மை பணியாளர்களை அச்சு வண்டியில தூக்கி போடுறான் போலீஸ். கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்க நீங்க. இன்னைக்கு நீங்க விஜய் ஆட்சியை சினிமா ஆட்சின்றீங்க. எவ்வளவு கொடூர மனசு இருந்துச்சுன்னா நீங்க போவீங்க கூலி படத்துக்கு? 12 நாளா தக்கூஸ் போக முடியாம பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளோ பெண்கள். அன்னைக்கு நைட் ஆப்ரேஷன் போலீஸை விட்டு அவங்க எல்லாம் தூக்க சொல்லிட்டு கூலி படம் போறாக்குன்னா இவ்வளோ ஒரு ஆணவம் இருக்கணும். அதுக்குதான் நீ வீட்டில் எங்களுக்கு யாரும் டிக்கெட் கொடுக்குறது? நீங்கள் அண்ணனுக்கு கொடுப்பாங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எப்படி கொடுப்பாங்க, அவங்க மூஞ்சி எப்படி கொடுப்பாங்க. இவர் சொல்லி வச்சிருக்காரு, எங்களுக்கு யாரும் ஓசியில கொடுக்கல, எங்களுக்கு நானும் பிளாக்ல வாங்க மாட்டேன், காசு கொடுத்து வாங்கணும், சரியா? ஒருவேளை டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லுங்க, இல்லை எனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, சரியா? எனக்கு வந்து யாரும் ஓசியில கொடுக்கல, ஏன்னா பிளாக்ல வாங்க மாட்டேன். என்ன பேச்சு இது? அவர் விஐபி, நமக்கெல்லாம் அந்த டிக்கெட்லாம் கொடுக்குறதில்ல. நான் பிளாக்ல டிக்கெட் வாங்குறது இல்லை. அதுதான் இவங்க வந்து நல்ல விதமா டிக்கெட் வாங்கவே மாட்டாங்க கைஸ். இப்படிதான் டிக்கெட்டை வாங்கணும்ன்றது வந்து அவங்க அப்படி காலி மண்டையில வந்து அவங்க வந்து எடுத்து மண்டையில ஆணி அடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுதான் உண்மை. கிடைக்கலங்க. ஓகே சார், பல தடைகளை மீறி இன்னைக்கு வந்து திரையரங்குக்கு வந்திருக்கு விஜயனுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்களும் அதை ஏற்க தொடங்கி இருக்காங்க. பேரலா நீட்கான ஒரு போராட்டமும் நடந்திருக்கு. ஆனா ஏன் இதையும் சம்பந்தமே இல்லாம முடிச்சு போடுறீங்க, ஏன் இதை பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழ தொடங்கி இருக்கு. இந்த நேரத்துக்கு முதல்வர் நேற்று அதிகாரிகளோடு போய் உட்கார்ந்து பிரிவு பார்க்கணுன்ற நீடு இப்போ தேவையான்னு யோசிக்கிறேன். ஒரு முதல்வர் இந்த வேலையை இப்போ செய்யலாமா? அவருடைய படம் சார், வேற எந்த முதல்வர்களுமே படம் பார்த்தது இல்லையா? வேண்டான்னு சொன்னீங்க. இல்ல அண்ணன் ஸ்டாலின் போனதுக்கு இல்லையா? இல்லைங்க, அவர் படம் மட்டும்தான் பார்ப்பாருங்க. அதிகாரிகளை கூட்டிகிட்டு போய் அரசாங்கத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், முதல்ல வா அமைச்சரவையிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுங்கன்னு எந்த அதிகாரிகிட்டையும் வாங்கினது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படம் இல்லை, இவர் வந்து பார்த்தாரு போல இருக்கு. விஜயை நான் வந்து நேரில் பார்த்துட்டு, சிஎம் நான் நேரில் பார்த்துட்டு இவர் பார்த்தாரு போல இருக்கு. இந்த மாதிரி வந்து அமைச்சர் எல்லாருமே கூப்பிட்டு வந்து ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு வந்து விஜய் சார் கிட்ட ஃபோன் பேசி இவர் கேட்டார் போல இருக்குது. அப்படிதானே இவர் பேசுறாரு? எனக்கு புரியலையே. என்னது எம்எல்ஏவா இருக்கட்டும், சிஎம்மா இருக்கட்டும், அவங்க படம் யாரை பிடிக்குதோ அவங்கள பார்க்கறதுக்கு உரிமை கிடையாதா? ஃபிக்ஸட் லீவ்லாம் கிடையாதுங்க இவங்களுக்கு, சரியா? அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் லீவ் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஹெல்த் இஷ்யூனா லீவ் எடுத்துக்கலாம். அது லீவ் எடுத்துக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்கு, சரியா? நீட்டு வேற, ஜனநாயகன் மூவி ரிலீஸ் வேற, இதையும் அதையும் சேர்க்காதீங்க. டெல்லியில் இளைஞர்கள் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதற்கு எதிராக நடத்திய போராட்டம் அது. அதோட நீட்சியா திமுக தாவேக அரசுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் ஏதாவது தொல்லை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போய் பால நிலத்தில் உட்காந்து பஞ்சாயத்து இழுத்துட்டு இருக்காங்க. உட்காந்து இந்த படத்தை தான் திட்டிட்டு இருக்காங்க நீட்டை பத்தி பேசுறது. ஆமா, அப்ப கூட வந்து நீட்டை பத்தி பேசலங்க. அங்க உட்காந்து ஜனநாயகன் படத்தை வந்து என்னது அதுல இருக்கிற சீனையும் விஜயனாவையும் அதை வச்சுதான் பேசின்னு இருக்காங்களே தவிர்த்து நீட்டுக்கு நீங்க என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க அங்க போறீங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு அங்க போறீங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்குமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்திருக்குமா? கெடுத்தீங்க, சர்டிபிகேட்டும் வரவிடாம பண்ணீங்க, எல்லாம் பண்ணி இப்ப வந்து முதலமைச்சர் அந்த டைட்டில் கார்டு அவங்களுக்கு ஏறுது. அந்த டைட்டில் கார்டுல ஏறுறதுனாலதான் முதலமைச்சர்னு பார்க்க முடியல. ஐயோ இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, சும்மாவே வந்து டிவியில வந்து இப்படி செய்வாரு அப்படின்னு பார்க்க முடியலையே என்னால அப்படின்னு போது டைட்டில் கார்டுலயும் வச்சு நம்மள செய்யறாங்களே, நம்மள பார்க்க முடியலையே அப்படின்றதுனாலதான் அவங்க பண்ற ஒரு கேவலமான செயல். நீட்டுன்ற ஒரு ஒரு டேக், அவ்வளவுதான். நீட் பேன், நீட் ஃபேர் நீட், இது ஒரு டேக். இந்த டேக் லைன்ல வந்து உள்ள இதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.
இப்ப ரிலீஸ் ஆனதுக்கும் ஒரு ஆள் தான் காரணம். இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாம போனதுக்கும் ஒரு ஆள் தான் காரணம். இந்த படத்தை முடக்கிட்டாங்க, ஒன்னுத்தையும் முடக்கல. இந்த படம் பராசக்தி கூட வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மகாமட்டமா தோத்து போயிருக்குமா. சரி, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா புடவை கட்டிக்கிறேன். நல்ல எங்க புடவை கட்டினேன்? பேண்ட் சட்டை போட்டுன்னு உட்காந்துக்கிறேன். எங்க புடவை? நான் வேணா அமுச்சு விட்டா கட்டுறியா? எங்க புடவை கட்டினேன்? புடவை கட்டின இனிமே நீ வந்து புடவை கட்டி தான் வீடியோ போடுற, சரியா? சொன்ன வார்த்தை காப்பாத்தனா சாட்டை அப்படின்ற ஒரு பேரை நீ எடுக்கிற, சரியா? நீ வந்து புடவை கட்டி இப்போ நீ வீடியோ போடுற. அடுத்த வீடியோ எல்லா வீடியோலையும் வந்து நீ புடவை கட்டி வீடியோ போடுற. இன்னைக்கு என்ன கைஸ் செக் பண்ணீங்களா? புடவை கட்டியும் வீடியோ போட்டிருக்கானா? எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, சரியா? அது ஒரு படம், அது படமா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்டை நான் எதுவுமே சொல்ல, கதையை தான் நான் செருப்பால் அடிக்கிறேன். தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டமே தொடங்குச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருச்சு. போராட்டத்தை தன்னெழுச்சியாக இளைஞர்கள் செய்கிறார்களா, திமுகவினர் நீங்கள் கூர்ந்து கவனிக்க. திமுக இளைஞர் அணிலாம் கிடையாதுங்க. அந்த அணியில இளைஞரே கிடையாது. அப்படி இளைஞர் அணி இருக்குன்னா அது 200 ரூபாய் ஊபிஸுங்க மட்டும்தான் இருக்குது அந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல, சரியா? அதுதான் உண்மை. இன்னைக்கு அவங்க ஜனநாயகம் படத்துக்கு தியேட்டருக்கு போய் அழுகுறாங்க, தியேட்டருக்கு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க 1008 பிரச்சனை இருக்குன்னு சொன்ன அதே நபர் தான் தியேட்டருக்கு போய் அழுகுறாரு. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளில் ஒண்ணு ஜனநாயகம் ரிலீஸும் FDFES போக்குவதும் தானே, அது முக்கியமானதா? என்ன இதேதான் நம்ம துப்புரவு போன்ற நடந்திருக்கும். அன்னைக்கு முதலமைச்சரா வந்து கூலி படம் பார்த்தாரு. அப்படி இது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? அதை இது சமப்படுத்த முடியுமா? நடிச்ச கடைசி படம் திரையில வருது, அவரை கொண்டாடிய ரசிகர் 30 வருஷம் தியேட்டர்ல பார்த்து கொண்டாடிய ரசிகர் இன்னைக்கு பார்க்க போறாங்க. அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இவங்க ஒடுக்குதா, அடக்குதா, வாய்ப்பு மறுக்கப்படுதா, போராட்டக்காரர்கள் இது பண்றாங்களா? இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் எல்லா இடங்களும் நடந்துட்டு, கல்லூரியில் நடக்குது, பொது இடங்கள் நடக்குது. இப்ப இந்த அரசாங்கம் ஒடுக்கி இருக்குதான், முடக்கி இருக்குன்னா பேசலாம். நீங்க வந்து அரசாங்கம் டெல்லியில் நடக்கிற மாதிரியான ஒரு வேலையை நீங்க செய்யறாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து ஏதாவது சொல்லலாம், கண்டிக்கலாம். போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதா பேசுறாங்கன்னா அப்படியே மூடிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சந்திப்பிற்காக வரும் 3ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அவங்களுக்குலாம் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து இருக்குது. எத்தனை நாள் எங்க ஒழிஞ்சு நின்றாருன்னே தெரியல, வெளியே வந்துட்டாரு. அதிசயமா இருக்குங்க. ஆவி ஏதாவது பாக்குறோமா இல்ல அவரை தான் பாக்குறோமா? அவரை தான் பாக்குறோம். ஒயிட்லயே ஆளை காணுமா, திடீர்னு ஒயிட்டா பார்க்கும்போது பேய் நினைச்சிட்டேன். ஃபைனல் கைஸ், ஃபைனலா எனக்கு கார்பரேட்ஸ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட எமோஷன்ஸை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல. அதுவே எனக்கு ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்து நான் ரியாக்டாவது பண்ணிக்கிறேன் லைவாக. இதில் தாங்க சதறானுங்க. இது ஏன் தெரியுமா படத்தை ரிலீஸ் பண்ண விடலை? அந்த படத்தை போய் பாருங்க, ஊபிஸ் எல்லாரும் போய் பாருங்க. தயவு செஞ்சு வந்து யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த MLA கிட்ட சொல்லி பாருங்க, ஊபிஸ் எல்லாருமே போய் பாருங்க. எதனால இந்த படத்தை வரக்கூடாதுன்னு அவனுங்க சொன்னாங்கன்றது எல்லாமே அதுல இருக்குது, சரியா? போய் பாருங்க. அதான் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. எது நியாயம்ன்றதை வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ப்ரொட்டஸ்ட்டோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அதை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க கொண்டு போகல, சரியா? அவங்க வந்து ஜனநாயகத்தை முடக்கணும், TVKவை அழிக்கணும், CM துரத்தி விடணும். இவனுங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் பேசுறானுங்களே தவிர்த்து ப்ரொட்டஸ்ட், நீட் பேன், ஃபேர் நீட் இதை பற்றி அவனுங்க பேசலை. ஸோ மக்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.